Daily. Taste the Daily. நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட் வளாகத்தில் 3800 கோடி மதிப்பீட்டில் அமைந்துள்ள டாடா குழுமத்தின் துணை நிறுவனமான டிபி சோலார் நிறுவனம் அமைத்துள்ள சோலார் செல் மற்றும் மாடியூல் உற்பத்தியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டாடா சோலார் தொழிற்சாலையை முதலமைச்சர் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நன்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட் வளாகத்தில் 3800 கோடி மதிப்பீட்டில் அமைந்துள்ள டாடா குழுமத்தின் துணை நிறுவனமான டிபி சோலார் நிறுவனம் அமைத்துள்ள சோலார் செல் மற்றும் மாடியூல் உற்பத்தியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தற்போது திருநெல்வேலிக்கு 2 நாள் பயணமாக சென்று அங்கு பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். அதன் அடிப்படையிலே திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் இன்று இன்றைய தினம் 3800 கோடி முதலீட்டில் 2800 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் டாடா குழுமத்தின் துணை நிறுவனமான டிபி சோலார் நிறுவனம் அமைத்துள்ள 4.3 சோலார் செல் மற்றும் மாடல் உற்பத்தி ஆலையை துவங்கி வைத்திருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வரும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் புதிய தொழிலுக்கு திருநெல்வேலியில் அடிக்கல் நாட்டி வருகிறார். ஏற்கனவே தமிழகத்தில் நடந்த இந்த பன்னாட்டு நிறுவனங்களான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழகத்திற்கு பல நிறுவனங்கள் முன் வந்து கையெழுத்திடப்பட்டன. அது மட்டுமல்லாது தமிழகத்தில் நடந்த இந்த தொழில்துறை மாநாட்டின் போது பல புதிய நிறுவனங்கள் இந்தியாவை சேர்ந்த முன்னணி நிறுவனம் கையெழுத்திடப்பட்டன. அதன் அடிப்படையிலே பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தொழிற்சாலைகள் நிறுவுதல், மேலும் தொழிற்சாலைகள் இல்லாத வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த புதிய மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் வகையில் படித்த இளைஞர்களுக்கு பயன்படும் வகையில் புதிய தொழிற்சாலைகள் பல்வேறு இடங்களுக்கு தென் மாவட்டங்களில் இந்த தொழிற்சாலை நிறுவுவது உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. அதன் அடிப்படையில் தான் திருநெல்வேலியில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. டாடா நிறுவனத்துடைய துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த டிபி சோலார் நிறுவனமானது 3800 கோடி ரூபாய் செலவில் புதிய நிறுவனத்தை தற்போது துவங்கி இருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்தை சேர்ந்த 2800 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு சார்பில் ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய நிறுவன ஒப்பந்தமும் மேலும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தொழிற்சாலை நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஒப்பந்தத்தோடு செய்யப்பட்ட ஒரு நிலையில் தற்போது திருநெல்வேலி அமைந்திருக்கக்கூடிய இந்த புதிய சோலார் நிறுவனத்தை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily.